வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். உங்ககிட்ட 2 விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கிராஷ் ஒரிஜினல் கிராஷ் கிடையாது. ஒரிஜினல் கிராஷ் எப்போ வரும் அப்படின்னா 2029 2031 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பீரியடில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில் பங்குச்சந்தைகள் எவ்வளோ கெயின் பண்ணியிருந்தாங்களோ அதிலிருந்து 50% மேலே இழந்து பயங்கரமாக கிராஷ் ஆகி கீழே விழுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்து 2வது விஷயம், இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கிராஷ் 2026 மே அண்ட் ஜூன் இந்த மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டமை ஃபேஸ் பண்ணும். அதன் பிறகு அங்கேருந்து ஒரு டபுள் என்ஜின் ஸ்பீட் ரேலி ஸ்டார்ட் ஆகும். அந்த புல் மார்க்கெட் இதுவரைக்கும் பங்குச்சந்தையில் சந்திச்சிராத ஒரு மார்க்கெட் ரேலியாக இருக்கும். அதிபயங்கரமாக அசுரத்தனமாக அந்த வளர்ச்சி இருக்கும். இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வரக்கூடிய நாட்களை என்னால் 3 ஃபேஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 2026 மிட் வரைக்கும் இருக்கக்கூடிய த ஆன்கோயிங் கிராஷ் அண்ட் பாட்டம். 2வது 2026 மிட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு டபுள் என்ஜின் ஸ்பீட் ரேலி அதிபயங்கர புல் மார்க்கெட். அடுத்து 2029 2031 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராஷ், ரொம்ப குயிக்காக நடக்கக்கூடிய அந்த கிராஷ். இந்த மாதிரி 3 ஃபேஸாக என்னால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியுது கம்மிங் டேஸை. இதெல்லாம் எந்த பேசிஸில் சொல்கிறீங்க, அஸ்ட்ராலஜி மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். எனக்கு அஸ்ட்ராலஜி எல்லாம் தெரியாது. ஆனால் சார்ட்டை கொஞ்சம் பார்ப்பேன், சார்ட்டை அனலைஸ் பண்ணுவேன். அதோடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய, ஸ்பெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர்னால் இதை சொல்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அடுத்து இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்கோயிங் கிராஷ் எந்த லெவலை பாட்டமாக ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். இப்போது ரீசெண்டாக 21,964 அப்படிங்கிற லெவலை பாட்டமாக கொடுத்துருந்தது ஏடிஹெச்லேருந்து. அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பாட்டம். அது மாதிரி இன்னும் 3 லெவல் ஆஃப் பாட்டமை நிஃப்டி ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஒன்ஸ் 21,964 அண்ட் 21,800 அப்படிங்கிற லெவலை கம்மிங் டேஸில் நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ், முக்கியமாக புது இன்வெஸ்டர்ஸ் நல்ல நல்ல ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக வேல்யூ ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டாக்ஸில் வேல்யூ ஸ்டாக்ஸ் அண்ட் க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. க்ரோத் ஸ்டாக்ஸ் இப்போது ரீசெண்டாக பெரிய அடி வாங்கியிருக்கு. வேல்யூ ஸ்டாக்ஸ் அதோடைய வேல்யூஸ் இப்போ குறைஞ்சிட்டு வருது, இன்னும் கொஞ்சம் குறையும். அப்படி குறையும் பொழுது அந்த ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருந்தா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை 2029 கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அதோடைய லெவல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், அது எந்த லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பாட்டமுக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அக்குமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்வர்ஸ் பிரமிட் அக்குமுலேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த வீடியோ மண்டே ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் ஆகும். அதை நீங்கள் பார்த்து கேட்ச் பண்ணிக்கலாம் சில விஷயங்களை. பங்குச்சந்தை அதோடைய த்ரூ அவுட் என்டையர் ஹிஸ்ட்ரியில் பல முறை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. வீழ்ச்சி அடைஞ்ச பங்குச்சந்தை அப்படியே வீழ்ந்து கிடந்தது கிடையாது. குதிரை மாதிரி திரும்ப திரும்ப எழுந்து வந்திருக்கு அப்படிங்கிறதான் ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லக்கூடிய பாடம். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், கிரேட் டிப்ரெஷன், வார் டைம்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்த கோவிட் கிராஷ் வரைக்கும் பல முறை பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திச்சுது. ஆனால் அதை எல்லாத்தையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி திரும்ப குதிரை மாதிரி மேலே எழுந்து வந்திருக்கு. ஸோ வரக்கூடிய வருடங்களுக்கு ஒரு தீமை நம்ம இப்போவே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபால் இஸ் நாட் அ ஃபால், it is an opportunity to buy selective value stocks. 2026 மிட் வரைக்கும் இந்திய பங்குச்சந்தையுடைய நேச்சர் எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதுக்கான பதில், இப்போது ரீசெண்டாக 21,964 அப்படிங்கிற ஒரு பாட்டம் நிஃப்டி ஃபேஸ் பண்ணுச்சு. இதே போல் இன்னும் 3 லெவல் ஆஃப் பாட்டமை நிஃப்டி டவுன் சைடில் ஃபேஸ் பண்ணும். அது எந்த லெவல்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓவராலாக பார்க்கும் பொழுது இந்த நெக்ஸ்ட் 3 லெவல் ஆஃப் பாட்டம்ஸ் அது ஒன்றுமே பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் பண்ணோம். அந்த இடத்துலேருந்து மார்க்கெட்
ரொம்ப குயிக்காக அப்சைடில் எஸ்கலேட் ஆகும். எப்படி? இப்போது இந்த 21,964லேருந்து 23,870 அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப குயிக்காக மேலே ஏறி வந்தாங்க இல்லையா? அதே போல். ஸோ அந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்மிங் டேஸில். டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் அப்படியே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச்டாக கீழே விழுந்துட்டு இருக்காது. ஒவ்வொரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனில் இருந்தும் எஸ்கலேட் ஆகி அப்சைடில் ஒரு குறிப்பிட்ட லெவலை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்ப புது செல் ஆஃபை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம 2 முறை சந்திச்சிருக்கோம். ஒன்று 26,277லேருந்து 23,263 அப்படிங்கிற ஒரு லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரொம்ப குயிக்காக எஸ்கலேட் ஆகி 25,857 நிஃப்டி போய் டச் பண்ணுச்சு. திரும்ப அங்கேருந்து கீழே தலைகுப்புற விழுந்தாங்க 21,964. அங்கேருந்து தான் இப்போது 23,870ங்கிறத டச் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களுடைய ஃப்ரெஷ் செல் ஆஃபை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நேச்சரில் லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் கம்மிங் டேஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்னை ரீசன்ட் வீடியோஸில் நிறைய முறை நம்ம பேசியிருந்தோம். 2024 ஜூனில் ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூடிய அந்த டே அன்னைக்கு நிஃப்டி பயங்கரமாக கீழே விழுந்துச்சு 21,280க்கு. அடுத்து ரொம்ப குயிக்காகவே வந்து அந்த இடத்துலேருந்து எஸ்கலேட் ஆகி திரும்ப 23,100 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 மாதத்துக்கு நிஃப்டி புல் வெயிட்டட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நேரோ ரேஞ்ச் மார்க்கெட்லேயே போயிட்டு இருந்தது. அது டிப்பிக்கலாக ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போது அதே ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் ரிவர்ஸில் இன்வர்ஸில் இப்போ நடந்துகிட்ருக்கு. மிரர் இமேஜ் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ரீசெண்டாக கொடுத்துருந்த அந்த எஸ்கலேஷன் டு 23,870 அப்படிங்கிறது அந்த பேட்டர்னுடைய ஒரு எண்டு. ஸோ ரிமைனிங் ஆல்மோஸ்ட் ஒரு 70% ரிமைனிங் இருக்குது அந்த பேட்டர்னில். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026 மிட்டுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு சைட்வேஸ் பியர் வெயிட்டட் சைட்வேஸ் மார்க்கெட்டை நம்ம பார்ப்போம். அந்த டைமில் பெருசாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இது இன்வெஸ்டர்ஸுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு பீரியடாக இருக்கும். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு குயிக் டவுன் சைட் மூவை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து அப் சைடில் எஸ்கலேட் ஆகக்கூடிய அடுத்த லெவல் ஆஃப் புல் ரன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்டுடைய நேச்சர் 2026 மிட் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆஸ் பர் ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் இன்வர்ஸ் ஆர் மிரர் இமேஜ். ஸோ இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும் பொழுது கம்மிங் டேஸில் இந்திய பங்குச்சந்தை ஒரு டஃப்பான பியர் வெயிட்டட் ரேஞ்சை பேஸ் பண்ணி டவுன் சைடில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்ச் பண்ணிக்க முடியுது. அப்போது அந்த எட்ஜ் வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அந்த கேள்விக்கான பதில், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லேக்ஸ் க்ரோர்ஸை பங்குச்சந்தையில் முதலீடு செய்வாங்க. அப்படியே வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் டேயில் அப்படியே அந்த மொத்த பணத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போகிறது கிடையாது. உள்ளே முதலீடு பண்ணும் பொழுதும் அதே போல் சிங்கிள் டேயில் லட்சம் கோடிகளை உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய நேச்சர். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருக்கக்கூடிய சில ஆயிரங்கள் அல்லது சில லட்சங்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய 100 ஷேர்ஸோ அல்லது 1000 ஷேர்ஸோ ஒரு சிங்கிள் கிளிக்கில் வாங்கிட முடியும். பட் எஃப்ஐஐஸ் போன்ற டிஐஐஸ் போன்ற இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் அந்த மாதிரி சிங்கிள் கிளிக்கில் பை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நேச்சரை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டெய்லியுமே வந்துட்டு பையிங் ஃபிகரில் வராங்க, செல்லிங் ஃபிகர்லேயும் வராங்க. விச் மீன்ஸ் ஒரே நாளில் அவங்க சில ஷேர்ஸை பை பண்ணுவாங்க, ஒரே நாளில் சில ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க. நெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நெட் பையராக இருக்கும் அல்லது நெட் செல்லராக இருக்கும். நம்ம அந்த நெட் பை அண்ட் நெட் செல் அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. அவங்க அந்த பை பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எந்த ஷேர்ஸை பை பண்ணுறாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதே போல் அவங்க செல் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஸோ சில ஷேர்ஸ் வந்துட்டு பாட்டமை ஃபேஸ் பண்ணி முக்கியமான கட்டத்திலேருந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு டவுன் சைட் லெவல்லேருந்து திரும்ப எஸ்கலேட் ஆகி மேலே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். டெலிவரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஷேர்ஸில் வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஷேர்ஸில் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஷேர்ஸுடைய பிஇ ரேஷியோ என்ன மாதிரி இருக்குது, பிபி ரேஷியோ என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அசஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரே நேரத்தில் பங்குச்சந்தை மொத்தமாக மேலே எழறது கிடையாது. அதுக்கான வேலைகளை அவங்க 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க.
ஃபைன். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கம்மிங் மந்த்ஸில் கம்மிங் இயர்ஸில் பங்குச்சந்தையுடைய நேச்சர் எந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ராட் வியூவில் பேசியிருந்தோம். இப்போது கம்மிங் வீக்கில் கம்மிங் டேஸில் நிஃப்டி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதோடைய நேச்சர் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசிடுவோம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் உடைய ரீசன்ட் ஆக்டிவிட்டியை பற்றி பேசுவோம். அடுத்து கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி பற்றி பேசுவோம். அதாவது மந்த்லி டைம் ஃப்ரேம், ரன்னிங் மந்தில் இருக்கக்கூடிய கேண்டில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, முடிஞ்சிருக்கக்கூடிய வீக்லி கேண்டில் சொல்லக்கூடிய சைக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன் என்ன, அதே போல் டெய்லி கேண்டில்ஸ் கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அடுத்து எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, போலிங்கர் பேண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, ஆர்எஸ்ஐ கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசிடுவோம். அடுத்து பிளைன் சார்ட்டை அப்சர்வ் பண்ணும்போது என்னால் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வியூ, அதை பற்றி பேசுவோம். கடைசியாக கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஐஸ் உடைய ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசிடுவோம். எஃப்ஐஐஸ் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு ஃபேமஸான சினிமா டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. மணிரத்னம் சாருடைய மூவி செக்கச்சிவந்த வானத்தில் அரவிந்த் சாமி சார் ஒரு டைலாக் சொல்லுவார், உங்களுக்கு பழைய ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா, நம்பாதீங்க அப்படிம்பார். அந்த மாதிரி எஃப்ஐஐஸ் இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு செஞ்சுரி ஓல்டு ஃப்ரெண்டு தான். அவங்க எப்போல்லாம் இந்திய பங்குச்சந்தையில் முதலீட்டை அதிகப்படுத்துகிறாங்களோ அப்போல்லாம் பங்குச்சந்தை பயங்கரமாக மேலே உயரும். அவங்க எப்போல்லாம் பங்குச்சந்தையிலிருந்து முதலீடுகளை வெளியே எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும். இது ஹிஸ்ட்ரி. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை டீகோட் பண்ணும்போது நிஃப்டி ஏடிஹெச்சாக 26,277 கொடுத்து அங்கேருந்து ரீசெண்டாக கொடுத்த பாட்டம் 21,964 கீழே விழும் பொழுது 4,303 புள்ளிகளை இழந்திருந்தது. அதில் எஃப்ஐஐஸ் 3,30,000 கோடிகள் அளவுக்கு நெட் செல்லர்ஸாக தான் இருந்தாங்க. அந்த நெட் செல்லர் அப்படிங்கிற அந்த பேர் அவங்களுக்கு மார்ச் மிட் வரைக்குமே தொடர்ந்துச்சு. இந்த 2025 மார்ச்சுடைய கடைசி பிற்பகுதியில் அவங்க நெட் பையராக மாறுறாங்க. அந்த பகுதியில் மட்டும் அவங்க 27,732 கோடிகள் அளவுக்கு பை பண்ணுறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 21,964 மார்க்கெட் மேலே மூவ் ஆகி வந்திருந்தாலும் அவங்க ரொம்ப லேட்டாக தான் அந்த புல் ரேலியில் ஜாயின் பண்ணாங்க. 22,600 அப்படிங்கிற அந்த புள்ளியிலிருந்து தான் அவங்களுடைய முதலீடு ஆரம்பித்தது. ரீசெண்ட் டேஸில் 27,732 கோடி நிஃப்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,870க்கு உயர்த்துச்சு. ஸோ அவங்களுடைய கண்ட்ரிபியூஷனில் 1,270 புள்ளிகளை நிஃப்டி ரொம்ப அசுரத்தனமாக குயிக்காக போய் ரீச் பண்ணுச்சு அப்படிங்கிறத ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க. ஸோ இந்த எஸ்கலேஷன் நிஃப்டியை ஏற்றி வச்சு அழகு பார்க்குறதுக்கா அல்லது அங்கேருந்து அடித்து தலகுப்புற கீழே தள்ளுறதுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு தான் போன வீக் அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். எஃப்ஐஐஸுடைய ஆக்டிவிட்டீஸை டீகோட் பண்ணும் பொழுது அவங்க டவுன் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இடையில் அப்பப்போ ஒரு சின்ன லெவல் ஆஃப் பையிங்கை கொடுத்து மார்க்கெட்டை எஸ்கலேட் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான இடத்துலேருந்து திரும்ப அடித்து தலகுப்புற கீழே தள்ளுவாங்க. அதுதான் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரி இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எஃப்ஐஐஸுடைய 2024 ஆக்டிவிட்டியை டீகோட் பண்ணும் பொழுது ஜூன் அண்ட் ஜூலையில் அவங்க ஒரு 7,400 கோடி நெட் பையர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த்லேயே 21,300 கோடி அளவுக்கு அவங்க நெட் செல்லர்ஸாக டேர்ன் ஆனாங்க. இதை விட ரொம்ப பயங்கரமான ஒரு சோகம் என்ன அப்படின்னா, செப்டம்பரில் அகைன் அவங்க ஒரு 15,400 கோடிகள் அளவுக்கு நெட் பையராக வந்தாங்க. அதுக்கப்புறம் அக்டோபரில் மட்டுமே 1,15,000 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் செல்லராக மாறினாங்க. ஸோ எப்போல்லாம் நிஃப்டி டெக்னிக்கலாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அவங்க நெட் பையராக வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திரும்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அங்கேருந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த இடங்கள்ல எல்லாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இங்கே ட்ராப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த டியூரேஷன்ஸில் எஃப்ஐஐஸோடைய ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி திரும்ப வந்துட்டாங்க அப்படிங்கிற வேகத்தில் ஓடி போய் பை பண்ணி ஹையர் லெவல்ஸில் வாங்கி வச்சுட்டு கீழே விழும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2024 செப்டம்பரில் இந்த கதை ரொம்ப சிறப்பாகவே நடந்துச்சு. அந்த இடத்துல மாட்டி வெளியே வர முடியாதவங்க இன்னமும் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதிலிருந்து கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டாக்டிக்ஸ். எஃப்ஐஐஸுடைய டாக்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதை ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிறத
பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலிருந்து அசஸ் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். சரி, இப்போது ரீசெண்டாக மார்ச்சுடைய பிற்பகுதியில் 27,732 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் பையராக இருந்தாங்க இல்லையா? இப்போ எவ்வளோ அவங்க செல் பண்ணியிருக்காங்க இந்த ஏப்ரல் மந்தில் முதல் வாரத்தில் மட்டும் அப்படின்னு பார்த்தா 13,730 கோடியை செல் பண்ணியிருக்காங்க. அவங்க பை பண்ணியிருந்த ஃபிகர் 27,732. அதில் அவங்க பாதி கூட செல் பண்ண கிடையாது. ஆனால் நிஃப்டி எந்த இடத்துலேருந்து எஸ்கலேட் ஆச்சோ அவங்களுடைய பையிங் 22,600லேருந்து எஸ்கலேட் ஆகி 23,700க்கு போச்சு இல்லையா? அந்த வேல்யூஸை மொத்தமாக இழந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்க்கணும். இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க இன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய ஃபிகரை காட்டிலும் ரொம்ப அதிகப்படியான எண்ணிக்கையில் ஃபிகர்ஸில் அவங்க ஷேர்ஸை ஸ்டாக்ஸை விற்றுட்டு வெளியேறாங்க ரொம்ப வேகமாக அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஐஸ் இதே நேச்சரில் செல் பண்ணுறாங்க அப்படின்னா 27,732 கோடியிலிருந்து இந்த 13,730 கோடியை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டா மீதி 14,000 கோடி இருக்குது. அதை அவங்க செல் பண்ணும்போது நிஃப்டி எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதையும் தாண்டி அவங்களுடைய செல்லிங் ஃபிகர்ஸ் போகுது அப்படின்னா நிஃப்டி இன்னும் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸையை பயப்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஹிஸ்ட்ரியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை இங்கே பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட கார்லேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அடுத்து டிஏஎஸோடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும் பொழுது என்னால் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்ச் பண்ண முடிஞ்சது. ஏடிஹெச்லேருந்து நிஃப்டி கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த பீரியட்லலாம் டிஏஎஸ் நெட் பையராக தான் இருக்காங்க. இந்த 2025 அவங்க நெட் செல்லர்ஸாக மொத்தம் 6 நாட்கள் இருந்திருக்காங்க போன வெள்ளிக்கிழமையோட சேர்த்து. அதில் முதல் 5 நாட்கள் பார்க்கும் பொழுது அந்த பர்டிகுலர் டேஸில் எஃப்ஐஐஸ் நெட் பையராக இருக்காங்க, டிஐஐஸ் நெட் செல்லராக மாறியிருக்காங்க. ஸோ நெட் செல்லராக இருந்த எஃப்ஐஐஸ் அந்த பர்டிகுலர் டேஸில் நெட் பையராக வராங்க. அந்த டைமில் எஃப்ஐஐஸுக்கு ஆப்போசிட்டில் டிஐஐ நெட் செல்லர்ஸாக போயிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமாக கடைசியாக முடிஞ்சிருந்த அந்த வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் 2 பேருமே நெட் செல்லர்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ரீசெண்ட் டேஸில். இந்த 2025 டிஐஐஸ் நெட் செல்லராக இருந்த தேதிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது February 4, March 20, 21, 25, 26, இப்போது ஏப்ரலில் இருக்கக்கூடிய 4ஆம் தேதி. இந்த 6 நாட்கள் வந்துட்டு டிஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. இந்த தேதியில் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சார்ட் எடுத்து அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை என்னால் கேட்ச் பண்ண முடிஞ்சுது. February 4 நிஃப்டி எந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா 23,800 அப்படிங்கிற ஒரு டாப்பை ஃபேஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த இடத்துல அவங்க நெட் செல்லராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து 21,964 அப்படிங்கிற ஸ்ட்ரெச்டு ஃபாலை நிஃப்டி ஃபேஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 20, 21 தேதிகளில் அவங்க நெட் செல்லர்ஸாக வராங்க. அந்த டைமில் எஃப்ஐஐஸ் நெட் பையராக உள்ளே வந்திருக்காங்க. சொல்லப்போனால் மார்ச் 18ஆம் தேதியே நிஃப்டி 22,600 இருக்கும்போதே அவங்க நெட் பையராக அன்னைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து மார்ச் 25, 26 திரும்ப நிஃப்டி 23,870 அப்படிங்கிற டாப்பை ஃபேஸ் பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் 2 டேஸும் டிஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அங்கேருந்து நிஃப்டி டேர்ன் பேக் ஆகி கீழே விழுந்துட்டு வந்த இந்த சூழ்நிலையில் 23,000 கட் பண்ண அந்த பர்டிகுலர் ஃப்ரைடே அன்னைக்கு திரும்ப அவங்க நெட் செல்லராக டேர்ன் ஆகியிருக்காங்க அலாங் வித் எஃப்ஐஐஸ். 2 பேரும் நெட் பையராக இருக்காங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக வந்து அப்சைடில் மூவ் ஆகும். 2 பேரும் நெட் செல்லராக இருக்காங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு பயங்கரமாக வீழ்ச்சி அடையும். அதுதான் வெள்ளிக்கிழமையும் நடந்திருக்கு. டிஐஏஸ் ஏன் இந்த இடத்துல வந்துட்டு நெட் செல்லராக மாறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அதே போல் நிஃப்டி எப்பெல்லாம் டாப்பை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த இடத்துல எல்லாம் அவங்க நெட் செல்லராக டேர்ன் ஆகியிருக்காங்க இந்த 6 நாட்களில் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும் பொழுது சில விஷயங்களை அவங்களால கேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் இவங்களுடைய ஆக்டிவிட்டியை செப்டம்பர் 2024 20 தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது டிஐஐஸ் பயங்கரமாக வந்து அந்த இடத்துல பை பண்ணியிருந்திருக்காங்க. அதே நேரம் எஃப்ஐஐஸ் அந்த இடத்துல பெருசாக பை பண்ணாமல் அதிகப்படியாக செல் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி நிஃப்டி ஏடிஹெச்சை ஃப்ரேம் பண்ணிவிட்டு விழுந்த அந்த நாளில் 1,209 கோடியை எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக வெளியே விற்றுருந்தாங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி 9,800 கோடி அளவுக்கு அவங்க நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. பட் அந்த பீரியடில் குறிப்பாக செப்டம்பர் 20லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் 2024 இருக்கக்கூடிய பீரியடில் பார்க்கும் பொழுது டிஐஐஸ் தொடர்ந்து நெட் பையராகவே இருந்திருந்தாங்க.
அந்த குறிப்பிட்ட 10 நாட்களில் மட்டும் டிஐஐஸ் கிட்டத்தட்ட 22,000 கோடிகள் அளவுக்கு நெட்டாக பை பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல என்ன நடந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு யூஃபோரியா கண்டிஷனுக்கு போயிருந்திருப்பாங்க. மார்க்கெட் ஃபர்தராக 27,000 28,000 அப்படிங்கிற லெவலுக்கு எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தி இருந்திருப்பாங்க. அதுதான் பர்ஃபெக்ட் டைம் டு டவுன் த மார்க்கெட். அதர்ஸ் கிரீடி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற செஞ்சுரி ஓல்டு கொள்கையை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எஃப்ஐஐஸ் எக்ஸிட் ஆகியிருக்காங்க. ஸோ கம்மிங் டேஸில் இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸுடைய ஆக்டிவிட்டியை ரொம்ப கவனமாக நம்ம வாட்ச் பண்ணணும். அவங்க டீகப்புள் ஆகிறாங்களா, விச் மீன்ஸ் திரும்ப பழையபடி எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக போய் டிஐஐ திரும்ப நெட் பையர்ஸாக மாறி வரக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து நடக்குதா, அப்படி இல்லாமல் ரெண்டுமே நெட் செல்லர்ஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கவனித்து வாட்ச் பண்ணணும். அவங்க 2 பேருமே நெட் செல்லர்ஸாக இருக்காங்க அப்படின்னா பங்குச்சந்தையை காப்பாற்றுறது யாருனாலையும் முடியாது. இப்போதைக்கு அவங்க இதில் டிஐஎஸ் திரும்ப நெட் பையராக வராங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஸ்டெபிளைசராக இருந்து கீழே இறங்கக்கூடிய மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸ்டெபிளைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிறதுக்கு அவங்க வழிவகை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவே எஃப்ஐஐஸ் குயிக்காக வந்துட்டு ஒரு பாட்டமை ரீச் பண்ணும் பொழுது திரும்ப அவங்களுடைய சித்து விளையாட்டுகள் ஆரம்பித்து பையிங் ஃபிகருக்கு வராங்க அப்படின்னா இன்னொரு அதே ஃபேமஸ் டைலாக் தான், உங்களுக்கு பழைய ஃப்ரெண்டு யாராவது இருந்தால் நம்பாதீங்க. அடுத்து எஃப்ஐஐஸ் போல் டிஐஐஸும் டெய்லியும் சில ஸ்டாக்ஸை பை பண்ணுவாங்க, சில ஸ்டாக்ஸை செல் பண்ணுவாங்க. கலெக்டிவாக நெட்டாக பார்க்கும் பொழுது நெட் பையராக வந்து நிற்பாங்க. அதில் அவங்க எந்த ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டாக்ஸை செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது சில ஸ்டாக்ஸ் வந்து பாட்டமை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இல்லை பாட்டமை ஃபேஸ் பண்ணுறதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாக்ஸில் எல்லாம் அவங்களுடைய முதலீடுகளை அதிகப்படுத்த செஞ்சுருப்பாங்க. அதே நேரம் மற்ற இன்ஃப்ளேட்டட் ஸ்டாக்ஸை இருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருக்கவும் செஞ்சுருப்பாங்க. டிஐஐஸும் ஏமாந்தவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. டிஐஐஸ் அவங்க ஒரு ஷாக் அப்சார்வர். இந்திய பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷனில் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா டிஐஐஸ் இல்லாமல் நடக்காது. டிஐஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் இருக்கும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபி மோடில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உள்ள ஃபண்டை உள்ளே இன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய ஆதிக்கமும் அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யும்.